அதே மாதிரி ஒருத்தன் மேசு வச்சிருந்தானே சரி எப்படி நம்ம ஊருக்கு விட்டு போறோம்? நாம வாழ்ந்த மாளிகை அது ஒரு முறை நம்ம கண்ணுல பார்த்துட்டு போயிட்டோம்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பார்க்கலாமா? நாய் நுழைந்த இடம் நாசம் என்று சொன்னார்களே கடவுளே. இந்த இடம் நமக்கு தகாது, இது தகாது. நம்ம வீட்லயாவது போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு நாகமாகப்பட்டது படுத்துக் கொண்டிருக்கிறது. நாகன் அது நாசம்தான். இந்த இடம் நமக்கு தகாது. சரி, பார்க்கலாம். அந்த குதிரை கட்டக்கூடிய சாவடியெல்லாம் போய் பார்க்கின்ற போது எல்லாம் கட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த குதிரை கட்டு சாவடியில் தான் இப்படி இருக்குது. அங்க போய் பார்க்கலாம். ஆணை கட்டு சாவடி பார்க்கலாம். ஆணை கட்டு சாவடி
ஆட்டையாகப்பட்டது கத்திக் கொண்டிருக்கிறதே ராஜா. ஆடை ஆடை இருக்கக்கூடிய இழிவாகப்பட்டது எந்த இடமும் நமக்கு சுத்தப்பட போறதில்லை. ஆனா இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து. அப்படி பார்த்தால் ஒரு கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம எட்டு பிடிச்சிட்டா நம்ம சாரி நம்மளுக்கு கிடைக்க போறதில்லை. நம்ம நேரம் அப்படியமா அனுமதி அந்த முக்காடு கொட்டியது. இந்த முக்காடுங்களெல்லாம் பார்த்துட்டு போனா நான் உயிரோட தெரியல. அவன் கூட்டம் அப்படியே தான் இருக்கிறாங்க பாரு. எல்லாம் பாரு எங்களுக்கெல்லாம் பாரு இப்ப கூட மாண்டு போய் தான் இது. மதம் கொண்ட பீமனாகப்பட்டவன் கதை கொண்டு வருவான் என்று சொல்லி தேவதேவா நான் அவனுக்கு பயந்து காற்றிலும் நேற்றிலும் நான் நடந்து 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 என் கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. நான் எப்படி இங்கிருந்து செல்வான்? சரி தரையில் படாமல் நான் நடந்து வரும்போது 1000 மாதங்கள் ஆளாத்தி எந்திரம் மலர்களின் காம்பையை கொய்து விட்டு அந்த மலரை கொட்டுவாங்க. ஏன் மண்ணில் படக்கூடாது? அந்த மலரின் மீது வைத்து நடந்த காலாகப்பட்டது கடவுளே. இன்று காற்றிலும் நேற்றிலும் கல்லிலும் முள்ளிலும் நடக்க காரணமாகிவிட்டது. சரி கொஞ்சம் ஏமாந்தா கூட அச்சமா வந்து சரி அப்ப வேற மாதிரி போகலாம். ஐயோ
மண்டியிட்டு தானமையா எப்படியாவது பீமனுக்கு வைத்து நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்லி மண்டியிட்டு நான் மண்டின் மார் கொடுத்து நடக்கும் போது என் மார்கள் எல்லாம் புண்ணால் ஒன்றே கடவுளே என் மார்கள் எல்லாம் புண்ணால் ஒன்றே கடவுளே நான் எப்படியாவது தப்பிக்கணும். இந்த காட்டு வழி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்க அந்த கண்டார பையன் படிக்க மாட்டான். அதனால நாட்டு வழியில் போலாம். துரியோதனை எங்கன்னு கேட்டா நானும் சொல்லாதீங்க அம்மா. அப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நாளை நான் உயிரோடு இருந்ததே உண்டானால் காக்காய்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிட போறேன். சத்தியமா அவசேஷம் சாப்பாடு ஆயிடுச்சா? என்னை காணவில்லை என்று தீவனத்திலே சொல்லிவிட்டால் இந்த காக்கா குருமிகளுக்கெல்லாம் நான் கோயில் கட்டி கும்பிடுறேமா? சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவீங்களா? உங்களை நம்ப முடியாது. மஞ்சா கோரிக்கைகளா அந்த மனைவியோடாக ஓடி வந்து துரியோதனன் எங்கே எங்கே என்று கேட்டதே உண்டானா? நாங்க யாரும் பார்க்கலன்னு சொல்லிருந்தோம். அக்கௌண்ட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 5000 அப்பதான் போட்டு சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க தானே? சொல்ல மாட்டீங்க தானே? போடுவீங்களா?
உங்களை நம்ப முடியாது சாமி. பாத்தையா கட்டெழுந்து கூட்டங்களே, அந்த காலடி வந்து கேட்டது உண்டானால் நீ சொல்கிறாரு சாமி, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குமுள் போட்டுக்கணும். என்னது பாத்தியா? எங்கள் மூதாதைகள் காலத்திலே அரிசி மாவுல நாங்க கோலம் போடுவோம். அப்பெல்லாம் போட்டுனாங்க. வாசல்ல கோலம் போடுறதுல அரிசி மாவுல போட்டுருந்துச்சு. அப்படி அரிசி மாவுல போட்ட கோலத்தை இந்த எறும்புகள்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு நிம்மதியா இருந்துச்சு. நான் ஆட்சிக்கு வந்தேன் பாரு, எவன் முடிக்கிற அரிசி மாவு போறது எல்லாம் தூள் பண்ணி கத்து கொடுத்துட்டான். சொல்லாம தூள் பண்ணி நல்ல சூழ அரைச்சி அந்த கல்லு மாவு இதுலயே கோலம் போட வச்சான். அந்த கோபத்துல இருக்குது. இங்க நம்ப முடியாது. சரி சரி, எங்க இருந்தா கண்டிப்பா என்ன சொல்லி தரும எறும்புங்க வீட்டுக்காரி கோலம் போட்டுருந்தா பாரு. ஆமா, நீ சொன்னதான் அப்ப அப்பா அர்ச்சனாவுல வீட்டுக்காரி சாப்பிட்டு கோலம் போட்டா பாரு. அது எறும்பு வச்சுதான் சொல்றது. சரி வேணும். இங்க நாம எறும்பெல்லாம் இருக்கிறோம். அதனால சமநாயகத்திற்கு சரி அங்க குணமெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கூட்டத்தோட கூட்டமா போய் இங்க படுத்துடலாம். அங்க போய் நம்ம படுத்துடணும்னு வச்சுக்கோ. பாடிகள்லாம் இருக்குதுங்க. அந்த கருமூச்சி கண்டாக விட்டு நம்ம கண்டுபிடிப்பானா? முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா கப்பு பாடி. அதனால நேரா இருக்கலாம். அருகாலப்பகுதிக்கு போயிடலாம். பார்க்கலாம். என்னடா வாசனை வருது அப்பா? இந்த குழந்தை சேர்த்துருக்கிறது கறிக்குழம்பு பிசாசுகளே, அவன் எப்படியான வந்து கேட்பான். அவன் ஒரு பிசாசு மாதிரி இருப்பான். அவன் வந்து கேட்டான் நீங்க சொல்லாதீங்க. அது பத்தியா அது பாடிங்க அதுங்களெல்லாம் மேல தூக்கி போடணும்னு வச்சுக்க. கண்டிப்பா இந்த பாடிங்க இந்த பணத்துங்க எல்லாம் தூக்கி மேல போட்டு நான் படுத்துனுக்கிறேன். படுத்துக்கும் போது நான் மூச்சு இப்படி விட்ட பாரு, அந்த மூச்சு விட்டுன்னு போனோம்னா மேலு போய் இப்படி இறங்குது. இப்படி மேலு போய் இறங்குது. மீன் வந்து பாக்குவான், என்னடா இங்க மாத்திரம் மேலுக்கும் கீழுக்கும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை எடுத்து இப்படி வச்சா
அதனால அங்க பாத்தியா, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஆனை உடல் அந்த யானை மாண்டிருக்கிறது. அந்த யானை உடலிலே நான் போய் புகுந்து கொண்டதே உண்டானால் வாயிலே எங்கடா நுழைஞ்சேன், உள்ளே நுழைஞ்சது பின்னாடி. அந்த யானை உடலில் நான் போய் நுழைந்து எப்படியாவது நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அதுல உள்ள போயிட்டு பார்க்கிறேன். எனக்கு பெரிய அரண்மனை மாதிரி தெரியுது, பெரிய அரண்மனை மாதிரி தெரியுது. ரத்தம் சொட்டு சொட்டு ஒரு கால் அப்படி உள்ள இருக்கும் போது அதே தின்னு அந்த ஆணை உடலிலே நான் இருக்கின்ற போது தலையிலே ஆட்டுறேன். அந்த உடம்பு இப்படி அவனுக்கு அசைச்சுன்னு வச்சுக்க, அதே பேமன் பார்த்து குடிச்சிட்டா நம்ம சாணி சண்டையில போய் அங்க பத்தியா, அங்க பா குதிரை உடல் நான் புகுந்தா பெரிய கோட்டை மாதிரி தெரியுங்க. அது என் உயிரை காப்பாற்றும், என்னை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த குதிரை உடலிலே நான் போய் நுழையும் போது ரத்தம் எல்லாம் என் மேல படுது. அங்க இருந்தாலும் விட மாட்டான், இங்க இருந்தாலும் விட மாட்டான். நாம எங்க போனோம், நேரா இங்க வந்து போயிடலாம். யாரு? ஆமா,
ஏண்டா எவ்வளோடா சாமி இந்த கண்டார வழி கொடுத்துருவா தப்புக்கு பிறந்து பயங்கரமான இப்படி சுத்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு பாண்டவரை வச்சுட்டான் என்று காட்டிற்கு பாடுபாடு கஜேந்திர முனிவரிடத்திலே ஆமா கஜன் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவரிடத்திலே சென்று சொன்னாரு அந்த மிருகத்தையும் மந்திரத்தை நான் உபசரித்து உண்டானால் மீண்டும் உயிர்த்தி எடுத்துட்டோம். முன்னெல்லாம் ஏமாந்திர மறுபடி 11 கிலோ சேலை இருக்கு உரத்திலே விட ராஜதந்திரம் தெரியும் அப்பதான் ராஜா. இப்ப நேரா நான் போயிட்டு சொப்ரபஞ்ச நதியில உள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, என்னுடைய கால் பாதடியை தெரியும். என் காலடியை பிடிக்குது, அவன் காலடியை பிடிக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என் பாதடியை பார்த்துட்டே உள்ள வந்து கூண்டிய பிடிச்சிட்டு வந்துடுவான். அவன் மந்திர புத்திக்கான் அவரை ஏமாத்திட்டு போகணும். எப்படி போகணும்? அதை பின்னாடி தான் சப்ரபஞ்ச நதிக்குள்ள நான் கிளம்புறேன். அவன் வருவான், துரியோதனன் வந்துக்கிறான், வந்து மேல ஏறி போயிட்டுக்கிறான், தண்ணி சாப்பிட்டு கிளம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்ப நாம ஒரே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போதில்ல, நாம கொஞ்ச நேரம் படிச்சுக்கிறோம்னு வச்சுக்க, அதுக்கு மேல ஒரு சேர்